மாணவர்களே, ஆசிரியர் பெருமக்களே, இன்றைக்கு பார்க்கக்கூடியது செமி சர்க்கிள் அரை வட்டம் மாடல் 1 மாதிரி 1. ஃபைண்ட் தி ஏரியா ஆஃப் தி செமி சர்க்கிள் whose radius is 28 cm. Option A 618 square centimeter. Option B 144 square centimeter. Option C 1232 square centimeter. Option D 784 square centimeter. ஆரம் 28 சென்டிமீட்டர் உடைய அரை வட்டத்தின் பரப்பு காண்க. ஏ 618 சதுர சென்டிமீட்டர், பி 144 சதுர சென்டிமீட்டர், சி 1212 சதுர சென்டிமீட்டர், டி 784 சதுர சென்டிமீட்டர். வித்தவுட் யூசிங் தி ஃபார்முலா we can do it in shortcut. ஃபார்முலாவை பயன்படுத்தாமல் ஷார்ட்கட்டில் போட போகிறோம். என்ன இந்த சூஸ் which is divisible 9 is the answer. Suppose two answers are come, find in that number which is divisible by 7 is the answer. கொடுத்துள்ள விடையில் எது 11ஆல் வகுப்படுகிறதோ அது விடை. 2 அல்லது அதற்கு மேற்பட்ட எண்கள் வகுப்பட்டால் அதில் எது 7ஆல் வகுப்படுகிறதோ அது விடை. 11ஆல் வகுப்பட அதுக்கு ஒரு ஷார்ட்கட். If the number is divisible by 11, the sum of the one set of alternate digits and the sum of the other set of alternate digits differ by 0 or 11. 11ஆல் வகுப்பட ஒன்று விட்ட இலக்கங்களை கூட்டி அவற்றை கழித்தால் 0 அல்லது 11 வர வேண்டும். ஓகே, டேக் த ஆன்சர். விடையை எடுத்துருங்க. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் 618. அப்போ 6 கூட்டல் 8 -1. அப்போ 6 8 14 -1 13 இஸ் த ஆன்சர். இது 11ஆல் வகுப்படாது. நாட் டிவிசிபிள் பை 11. தட் இஸ் ராங், தவறு. ஆன்சர் பி 144. 1 கூட்டல் 4 -4. 1 4 5 -4. அப்போ 5ல் 4 போனால் 1. இது 11ஆல் வகுப்படாது. therefore it is not divisible by 11. the answer is wrong, தவறு. சி ஆப்ஷன் 1232. அப்போது ஒன்று விட்ட இலக்கங்களின் கூடுதல் 1 கூட்டல் 3 -2 + 2. 1 3 4 -4. 4 -4 0. அப்போ 11ஆல் வகுப்படும். இட் இஸ் டிவிசிபிள் பை 11. அப்போ கரெக்ட் ஆன்சரு சரி. 700 டி ஆப்ஷன் 784. 7 கூட்டல் 4 -8. 7 4 11. 11ல் 8 போனால் 3. அப்போது இட் இஸ் நாட் டிவிசிபிள் பை 11. இது 11ஆல் வகுப்படாது. அதனால் ஆன்சர் இஸ் ராங், தவறு. therefore total answer is C is the answer. 1232 ஸ்கொயர் சென்டிமீட்டர். Next, find the area of the semicircle whose radius is 14 cm. Option A 72 square centimeter. Option B 803 square centimeter. Option C 308 square centimeter. Option D 144 centimeter. ஆரம் 14 சென்டிமீட்டர் உடைய அரை வட்டத்தின் பரப்பு காண்க. ஆப்ஷன் ஏ 72 சதுர சென்டிமீட்டர். ஆப்ஷன் பி 803 சதுர சென்டிமீட்டர். ஆப்ஷன் சி 308 சதுர சென்டிமீட்டர். ஆப்ஷன் டி 144 சதுர சென்டிமீட்டர். இதை நம்ம வித்தவுட் யூஸிங் தி ஃபார்முலாவை பயன்படுத்தாமல் we can do it ஷார்ட்கட். ஷார்ட்கட்டில் குறுக்கு முறையில் போட போகிறோம். என்ன இந்த சூஸ் which is divisible by 11 is the answer. Suppose two answers are come, find in that number which is divisible by 7 is the answer. கொடுத்துள்ள விடையில் எது 11ஆல் வகுப்படுதோ அது விடை. 2 அல்லது அதற்கு மேற்பட்ட எண்கள் வகுப்பட்டால் அதில் எது 7ஆல் வகுப்படுதோ அது விடை. சரி, 11ஆல் வகுப்பட அதுக்கு ஷார்ட்கட். If a number is divisible by 11, the sum of one set of alternate digits and the sum of the other set of alternate digits differ by 0 by or 11. 11ஆல் வகுப்பட ஒன்று விட்ட இலக்கங்களை கூட்டி அவற்றை கழித்தால் 0 அல்லது 11 வர வேண்டும். ஓகே, இப்போ டேக் த ஆன்சர். விடையை எடுங்க. ஆப்ஷன் ஏ 72.
அப்போது ஆல்டர்னேட் நம்பர் 7 மைனஸ் 2, 7ல் 2 போனால் 5. இட் இஸ் நாட் டிவிசிபிள் பை 11, 11ஆல் வகுப்படாது. therefore it is wrong, தவறு. பி ஆன்சர். 803 ஒன்று விட்ட இலக்கங்கள் 8 கூட்டல் 3 மைனஸ் 0. அப்போது இது இப்போ 8 3 11 மைனஸ் 0 தட் இஸ் ஈக்குவல் டு 11. இது 11ஆல் வகுப்படும். இட் இஸ் டிவிசிபிள் பை 11. கரெக்ட் ஆன்சர் இஸ் கரெக்ட். சி ஆன்சர். 308 308ல் ஆல்டர்னேட் டிஜிட் ஒன்று விட்ட இலக்கங்களின் கூடுதல் வந்து 3 கூட்டல் 8 ப்ளஸ் மைனஸ் 0. 3 8 11 மைனஸ் 0 தட் இஸ் ஈக்குவல் டு 11. இந்த ஆன்சரும் இட் இஸ் டிவிசிபிள் பை 11, 11ஆல் வகுப்படும். இதுவும் கரெக்ட் ஆன்சர். ஓகே. டி அடுத்தது ஆப்ஷன் டி 144. அடுத்துள்ள இலக்கங்களின் கூடுதல் ஒன்று விட்ட இலக்கங்களின் கூடுதல் என்ன? 1 கூட்டல் 4 மைனஸ் 4. 1 4 5 மைனஸ் 4 ஈக்குவல் டு 1. இட் இஸ் நாட் டிவிசிபிள் பை 11, 11ஆல் வகுப்படாது. therefore it is wrong, தவறு. அப்போ இதில் பார்த்தீங்கன்னா 2 ஆன்சர் வருது. பி ஆன்சர், சி ஆன்சர். இப்போ இது ரெண்டில் எது 7ஆல் வகுப்படுதோ அது மட்டும்தான் அது ஆன்சர். அப்போது 803 எடுத்துக்கோங்க. 803 3 × 2 6. அப்போது 80ல் 6 போனால் 74. அப்போது 4 2 பெருக்குனா 4 2 8, 8ல் 7 போனால் 1. இது 7ஆல் வகுப்படாது. ஓகே. அடுத்தது அப்போ கண்டிப்பாக அடுத்த நம்பர் என்ன? சி 308 கண்டிப்பாக வகுப்படும். அதான் 8 2 16. 30ல் 16 போனால் 14. திருப்பி 4 2 8, 8ல் 1 போனால் 7, 7ஆல் வகுப்படும். அதனால் 308 என்பது 11ஆலையும் வகுப்படும், 7ஆலையும் வகுப்படும். அப்போ டோட்டல் ஆன்சர் இஸ் சி. ஓகே. ஃபைண்ட் தி ஏரியா ஆஃப் தி செமி சர்க்கிள் whose radius is 7 meter. Option A 77 square meter, option B 44 square meter, option C 88 square meter, option C 156 square meter. ஆரம் 7 சென்டிமீட்டர் உடைய அரைவட்டத்தின் பரப்பு காண்க. ஆப்ஷன் ஏ 77 சதுர மீட்டர், ஆப்ஷன் பி 44 சதுர மீட்டர், ஆப்ஷன் சி 88 சதுர மீட்டர், ஆப்ஷன் சி 155 சதுர மீட்டர். Here we can do it without using the formula. ஷார்ட்கட்டில் பண்ணணும். ஃபார்முலாவை பயன்படுத்தாமல் ஷார்ட்கட்டில். எப்படி? இந்த choose which is divisible by 11 is the answer. Suppose 2 answers are come, find the in that number which is divisible by 7 is the answer. கொடுத்துள்ள விடையில் எது 11ஆல் வகுப்படுகிறதோ அது விடை. 2 அல்லது அதற்கு மேற்பட்ட எண்கள் வகுப்பட்டால் அதில் 7ஆல் எது வகுப்படுகிறதோ அதுதான் விடை. சரி, இந்த 7ஆல் 11ஆல் வகுப்படுறதுக்கு ஒரு ஷார்ட்கட். If a number is divisible by 11, the sum of one set of alternate digits and the sum of other set of alternate digits differ by 0 or 11. 11ஆல் வகுப்பட ஒன்று விட்ட இலக்கங்களை கூட்டி அவற்றை கழித்தால் 0 அல்லது 11 வர வேண்டும். ஓகே. இப்போ டேக் தி ஆன்சர் எடுங்க, விடையை எடுங்க. ஃபர்ஸ்ட் ஏ 77. அப்போ ஒன்று விட்ட இலக்கம் என்பது 7 - 7 தட் இஸ் ஈக்குவல் டு 0. இது 11ஆல் வகுப்படும். இட் இஸ் டிவிசிபிள் பை 11. தட் இஸ் ஆன்சர் இஸ் கரெக்ட். அடுத்து 44 44 4 - 4 இதுவும் 0. 11ஆல் வகுப்படும். இட் இஸ் டிவிசிபிள் பை 11. சரி, தட் இஸ் ஆன்சர். அடுத்து 88 அதுவும் 8 - 8 தட் இஸ் ஈக்குவல் டு 0. இதுவும் 11ஆல் வகுப்படும். இட் இஸ் டிவிசிபிள் பை 11. therefore answer is correct. சரி. 155 1 + 5 ஒன்று விட்ட இலக்கம் -5. அப்போ 1 5 6 - 1 5 தட் இஸ் ஈக்குவல் டு 1. இது 11ஆல் வகுப்படாத. இட் இஸ் நாட் டிவிசிபிள் பை 11. the answer is wrong. சரி, இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா 2 நம்பர் நமக்கு 3 நம்பர் வருது இல்லையா? ஏ பி சி 3 நம்பர் ஆப்ஷன் வருது. இப்போ பார்த்தா 7ஆல் வகுப்படுறது பார்த்தீங்கன்னா 77 7ஆல் வகுப்படும். 44 7ஆல் மீதி இந்தி வகுப்படாது. அப்போ அது பி ஆப்ஷனை விட்டுடலாம். அடுத்தது சி பார்த்தீங்கன்னா 88 அதனால் அதுவும் 7ஆல் வகுப்படாது, மீதி இந்தி வகுப்படாது. தட் இஸ் ராங். therefore finally answer is A is the answer.
11 ஃபார்முலையும் 7ஆலையும் வகுப்படும். தட் இஸ் கரெக்ட் ஆன்சர். சரி, இது A is the answer. Next, find the area of the semicircle whose radius is 35 centimeter. Option A 180 square centimeter. Option B 1524 square centimeter. Option C 1925 square centimeter. Option D 1255 square centimeter. ஆரம் 35 சென்டிமீட்டர் உடைய அரை வட்டத்தின் பரப்பு காண்க. A 180 சதுர சென்டிமீட்டர். B 1524 சதுர சென்டிமீட்டர். C 1925 சதுர சென்டிமீட்டர். D 1255 without using the formulaவை பயன்படுத்தாமல் ஷார்ட்கட்ல போடணும். இந்த choose which is divisible 11 by 11 is the answer. Suppose two answers are come, find if the number which is divisible by 7 is the answer. கொடுத்துள்ள விடையில் எது 11 ஆல் வகுபடுகிறதோ அது விடை. 2 அல்லது அதற்கு மேற்பட்ட எண்கள் வகுபட்டால் அதில் எது 7 ஆல் வகுபடுகிறதோ அது விடை. சரி, அடுத்து 11 ஆல் வகுபட அதுவும் ஷார்ட்கட். If the number is divisible by 11, the sum of the one set of alternate digits and the sum of the other set of alternate digits differ by 0 or 11. 11 ஆல் வகுபட ஒன்றுவிட்ட இலக்கங்களை கூட்டி அவற்றை கழித்தால் 0 அல்லது 11 வர வேண்டும். Take the answer. விடை எடுங்க. First option A 180. அப்போ 1 ஒன்றுவிட்ட இலக்கங்கள் என்ன? 1 + 0 - 8. 1 - 8 that is equal to 7. This is 11 ஆல் வகுபடாது. It is not divisible 11. Therefore answer is wrong. B option 1524. இப்போ alternate digits வந்து ஒன்றுவிட்ட இலக்கம் 1 + 2 - 5 + 4. 1 2 3 - 5 4 9. 3 9 போனா 6. That is 5. It is not divisible by 11. 11 ஆல் வகுபடாது. Therefore the answer is wrong. தவறு. 1925 ஒன்றுவிட்ட இலக்கங்கள் 1 + 2 - 9 + 5. அப்போ 1 2 3 - 14. 9 5 14. 14ல 3 போனா 11. Therefore it is divisible by 11. இது 11 ஆல் வகுபடும். Therefore the answer is correct. சரி. அடுத்து D answer 1255. 1 plus alternate digits வந்து 1 + 5 - 2 + 5. 1 + 5 வந்து 6 - 7. 6ல 7 போனா 1. இது 11 ஆல் வகுபடாது. It is not divisible by 11. The answer is wrong. டோட்டலாக பார்த்தீங்கன்னா ஒன்றே தான். Therefore answer is C. Next, find the area of the semicircle whose radius is 10.5 square centimeter. Option A 137.50 square centimeter. Option B 157 square centimeter. Option C 664 square centimeter. Option C 173.25 square centimeter. ஆரம் 10.5 சென்டிமீட்டர் உடைய அரை வட்டத்தின் பரப்பு காண்க. ஆப்ஷன் ஏ 137.50 சதுர சென்டிமீட்டர். ஆப்ஷன் பி 157 சதுர சென்டிமீட்டர். ஆப்ஷன் சி 664 சதுர சென்டிமீட்டர். ஆப்ஷன் டி 173.25 சதுர சென்டிமீட்டர். நம்ம இப்போ இது வந்து வித்தவுட் யூசிங் தி ஃபார்முலாவை பயன்படுத்தாமல் ஷார்ட்கட்டில் போட போகிறோம். இந்த சூஸ் which is divisible by 11 is the answer. Suppose two answers are come, find in that number which is divisible by 7 is the answer. கொடுத்துள்ள விடையில் எது 11 ஆல் வகுபடுகிறதோ அது விடை. 2 அல்லது அதற்கு மேற்பட்ட எண்கள் வகுபட்டால் அதில் எது 7 ஆல் வகுபடுகிறதோ அது விடை. சரி, இப்போ 11 ஆல் டிவிசிபிள் பண்ணுறதுக்கு வகுக்க அதுக்கும் ஷார்ட்கட். If a number is divisible by 11, the sum of the one set of alternate digits and the sum of the other set of alternate digits differ by 0 or 11. 11 ஆல் வகுபட
ஒன்று விட்டு இலக்கங்களை கூட்டி அவற்றை கழித்தால் 0 அல்லது 11 வர வேண்டும். ஓகே, இப்போ டேக் த ஆன்சர், விடை எடுங்க. என்ன அது புள்ளி எடுத்துட்டாக்கா ஆப்ஷன் ஏ 13,750 வரும். இப்போ ஒன்று விட்டு இலக்கம் 1 கூட்டல் 7 கூட்டல் 0 மைனஸ் 3 கூட்டல் 5. அப்போ 1 7 8 மைனஸ் 8 ஈக்குவல் டு 0. இட் இஸ் டிவிசிபிள் பை 11. 11 வகுவிடும். தேர்ஃபோர் த ஆன்சர் இஸ் கரெக்ட். சரி, பி ஆப்ஷன் எடுங்க. 157 ஆல்டர்னேட் டிஜிட் வந்து 1 + 7 மைனஸ் 5. 1 7 8 8 மைனஸ் 5 ஈக்குவல் டு 3. இட் இஸ் cannot be divisible, not divisible by 11. 11 வகுப்படாது. தட் இஸ் 11 அப்போ ராங், தவறு. அடுத்தது 664 ஆல்டர்னேட் டிஜிட்ஸ் 1 விட்டு இலக்கங்கள் 6 கூட்டல் 4 மைனஸ் 6 10 மைனஸ் 6 தட் இஸ் ஈக்குவல் டு 4. இட் இஸ் நாட் டிவிசிபிள் பை 11. இது 11 வகுப்படாது. தேர்ஃபோர் ராங், தவறு. அடுத்தது பார்த்தீங்கன்னா புள்ளியை விட்டுட்டாக்கா 17,325 ஒன்று விட்டு இலக்கங்கள் ஆல்டர்னேட் டிஜிட் வந்து 1 கூட்டல் 3 கூட்டல் 5 மைனஸ் 7 கூட்டல் 2. 1 3 4 5 9 மைனஸ் 7 2 9 9 மைனஸ் 9 0. இதுவும் 11 வரும். இது வகுப்படும். இட் இஸ் டிவிசிபிள் பை 11. த ஆன்சர் இஸ் கரெக்ட். சரி, அப்போ இது 2 நம்பர் வருது. என்ன, ஏ ஆப்ஷனும் வருது, டி ஆப்ஷனும் வருது. ஏ ஆப்ஷன் என்ன 13,775. அப்போ 0 விட்டுடுங்க. அதை நாம் என்ன செய்யலாம், 7ஆல் வகுப்படுமான்னு செக் பண்ணலாம். அதுக்கு எப்படி I2 10. அப்போ 137 10 போனால் 127. திருப்பி 7 2 7 2 2ஆல் தான் இருக்கணும். 7 2 14 14 2 போனால் 2. இட் இஸ் 7ஆல் வகுப்படாது. அதனால் கண்டிப்பாக என்ன அடுத்தது தான் ஆன்சர். டி இஸ் தி ஆன்சர். சரி, அது கண்டுபிடிக்கலாம். 17,325 அது 5 பெருக்கல் 2 I2 10. அப்போது கழிச்சாக்கா 17,722 வரும். 2 பெருக்கல் 2 4. அப்போ 172 4 போனால் 168. இப்போ 8 2 பெருக்கலாம் 8 2 16 16 பெருக்கு மைனஸ் 16 0. இது 7ஆல் வகுப்படும். தேர்ஃபோர் 17,325 2 நம்பராலையும் 11ஆலையும் வகுப்படும், 7ஆலையும் வகுப்படும். அப்போ ஆன்சர் இஸ் டி ஆன்சர். 173.25 சதுர சென்டிமீட்டர் ஸ்கொயர் சென்டிமீட்டர். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அதோடு மட்டும் இல்லாமல் அதில் ஆல் வரும். அதை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நாங்கள் போடக்கூடிய ஒவ்வொரு நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு வந்து சேரும். அதோட உங்களால் முடிந்த பண உதவியை செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறோம். மேலும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துள்ள ஆப்பை லிங்கை டவுன்லோட் செய்து ஸ்டடி மெட்டீரியல், ரெக்கார்டு கிளாஸ் போன்றவற்றை பார்த்து பயன்பெறுமாறு அன்புடன் வேண்டுகின்றோம். நன்றி, வணக்கம்.